எல்லாருக்கும் வணக்கம். கோவை பிரியா சமையல். பாவக்காய் பொரியல். பாவக்காவை நல்லா கட் பண்ணிங்க, விதையை நீக்கிட்டு கட் பண்ணிங்க. இப்போ ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அப்போ தான் கசப்பு எடுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலைங்க. இப்போ பாவக்காயில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிங்க. ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிங்க. நம்ம உப்பு போட்டு வச்சனால அந்த கசப்பெல்லாம் எடுத்துருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுங்க. 2 கரண்டி ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுங்க. கடுகு பொரிட்டுங்க. ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுங்க. உளுந்து பருப்பும் செவக்கட்டுங்க. கூடவே கருவேப்பிலை போட்டுங்க. இப்போ பொடியாக நறுக்குன வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி போட்டுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க. நல்லா வதக்கிக்குங்க. இப்போ பாவக்காய் போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க. ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுங்க. ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணியே சேர்க்காம நல்லா வதக்குங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. பாவக்காயிலே தண்ணி விடுங்க. பாருங்க, பாவக்காய் வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துங்க. அரிசி மாவு போட்டிங்கன்னா கெட்டியாகவும் ஆகும், கசப்பும் தெரியாதுங்க. அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கசப்பே இல்லாத பாவக்காய் ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.